நம்மளுடைய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், விளையாட்டின் சாதனையாளர்கள், சிறப்பு குழந்தை சாதனையாளர்கள், இது போன்ற 7 திட்டங்களை உள்ளடக்கிய இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 4 மணிலிருந்து 6:30 மணி வரை 7 மணி வரைக்கும் ஒவ்வொரு இந்த சிறப்பு திட்டத்தை பற்றிய சாதனையாளர்கள், பயன்பெற்றவர்கள், பங்கேற்பாளர்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லக்கூடியவங்களாம் கலந்துக்குவாங்க. அவங்களுடைய அனுபவங்களை பகிர்வார்கள். அதன் பின்னர் 7 மணி போல் சிறப்பு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் தெலுங்கானா சிஎம் வந்து கலந்துக்குவாங்க. இந்த ஆண்டுக்கான 25-26 ஆண்டுக்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களுக்கான ஃபண்டு ரிலீஸும் அந்த மாணவருக்கான 1000 rupees தரக்கூடிய இது ஏற்பாடு பண்ணும். ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2.57 லட்சம் குழந்தைகள் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெற உள்ளார்கள். ஸோ இந்த லான்ச்சும் வந்து இந்த நிகழ்வோடு சேர்த்து இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த 7 திட்டங்களுடைய சிறப்பம்சம் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. முதல்ல வந்து நான் முதல்வன் திட்டம் எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு முக்கியமான திட்டம். கடந்த ஒரு 4 ஆண்டாக இந்த திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்கூல் குழந்தைகளுக்கு மற்றும் கல்லூரி குழந்தைகளுக்கு திறன் வளர்ச்சி, ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய திறன் வளர்ச்சி திட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதுக்கும் முன்னாடி உள்ள நடந்த ஸ்கில் ட்ரைனிங் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இந்த கோர்சஸ் வந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் 2 விதத்தில் நடத்தப்படுகிறது. சிறப்பான பயிற்சி நிறுவனங்கள், பயிற்சியாளர்களை கொண்டு இந்த திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 14,60,000 குழந்தைகள் கோர்ஸில் கலந்துக்கிட்டு பல்வேறு கோர்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரே குழந்தை ஒரு கோர்ஸ் எடுத்துருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட கோர்ஸும் எடுத்துருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் 41 லட்சம் ஸ்கில் சர்டிஃபிகேட்ஸ் பெறப்பட்டுள்ளது. ஸோ 41 lakh ஸ்கில் சர்டிஃபிகேட்ஸ், 14.60 lakh students have benefited. Sometimes each child could have done more than one course. இந்த கோர்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா, அவங்களுடைய திறன் மேம்படுகிறது. கல்லூரியில் இந்த கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு கோர்ஸ், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கோர்ஸு, பாலிடெக்னிக் படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸ்னு கோர்ஸை மேப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கோர்ஸ் மேப் பண்ணனால இப்போ நான் 3 வருஷத்தில் வந்து ஃபஸ்ட் இயரில் என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம், செகண்ட் இயரில் என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம், தேர்ட் இயரில் என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கலாம். இந்த கோர்ஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருக்கும், ரைட், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோடிங்காக இருக்கும், இல்லை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கும், இல்லை இண்டஸ்ட்ரி 4ன்னு சொல்லக்கூடிய ஸ்கில்ஸ் எது வேணால் இருக்கலாம். 500க்கு மேற்பட்ட கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஈச் கோர்ஸ் ஹஸ் பீன் மேப் டு அ பர்டிகுலர் டிகிரி ப்ரோக்ராம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ இட் இந்த ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர். ஸோ இதனால் வந்து அவங்களுடைய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பெட்டராக இருக்கும். நான் வந்து நார்மலாக ஒரு டிகிரி பிஏ, பிஎஸ்சி, பிடெக், பிஇ இல்லைன்னா பாலிடெக்னிக்கில் டிப்ளமா படித்தா கூட எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறதுனால அவங்களுடைய கேம்பஸ்க்கு வரக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அவங்கள வேலைவாய்ப்புக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெட்டராக இருக்கும். ஸோ கடந்த ஆண்டுகளை விட ஒரு ஆண்டுக்கு சுமாராக 1 லட்சம் பேருக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டு ஜாஸ்தி கிடச்சிருக்கு இந்த ப்ரோக்ராம்னால. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். நம்ம ஸ்டேட்லேருந்து நிறைய பசங்க பல்வேறு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறதுக்கு நான் முதல்வன் திட்டம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் முதல்வனில் ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க, இணையதளம். ஸோ நான் கோர்ஸ் முடிச்சுட்டேன், நான் அந்த போர்ட்டலில் பதிவு பண்ணியாச்சுன்னு சொன்னோம்னா எம்ப்ளாயர் அண்ட் பொட்டன்ஷியல் ஜாப் சீக்கர்ஸ் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் கிடச்சினா சந்தோஷம். எனக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் கிடைக்கல அப்படின்னா நான் முதல்வன் போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னோம்னா அவங்க வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து இது மாதிரி இந்த பசங்க இருக்காங்க, இந்த கோர்ஸ் படிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்னா அவங்க பிக்கப் பண்ணிக்கலாம் அதுலேருந்து. ஸோ போர்ட்டலும் அவைலபிளாக இருக்குது. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லேயும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னு சொன்னோம்னா, இந்த திட்டத்தில் வந்து 2000க்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் என்ரோல் பண்ணியிருக்காங்க. போத் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ், அட்டானமஸ் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் இந்த கோர்ஸ் உண்டு. 300க்கு மேற்பட்ட கேரியர் பாத்வேஸ்ன்னு சொன்னோம்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, பேங்கிங் கேன் பி ஏ பாத்வே, லாஜிஸ்டிக்ஸ் கேன் பி ஏ பாத்வே, ரைட், அனிமேஷன் கேன் பி ஏ பாத்வே. ஸோ எந்த பாத்வே சூஸ் பண்ணுறீங்களோ அதில் 2-3 கோர்ஸ் இருக்கும். அந்த 2-3 கோர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனலாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல்வேறுபட்டது. நம்ம காலேஜில் இருக்க லெக்சரர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கும் நான் முதல்வனில் கோர்சஸ் இருக்குது. ஏன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் லெக்சரர்ஸுக்கும் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கும் கிடைக்காம போயிடும்.
ஸோ அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த பயிற்சியை பெற்று அவங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டராக நடத்த முடியும். ஸோ அதுக்காக ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ், அசிஸ்டன்ட் லெக்சரர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே இது பண்ணியிருக்காங்க. 20,000க்கு மேற்பட்ட இந்த மாதிரி லெக்சரர்ஸ் இன்னும் ப்ரொஃபஸர்ஸும் பெனிஃபிட் ஆகிருக்காங்க இந்த கோர்ஸில். இது ஃபஸ்ட் ஸ்ட்ரீம் நான் முதல்வன் பற்றி. ரெண்டாவது வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம். அது எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய ஸ்டேட்டில் முக்கியமான ப்ரோக்ராம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு அர்பன் ஏரியாவில் இனாக்ரேட் பண்ணும்போது நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்கீமோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா 37,416 ஸ்கூல்ஸில் இன்றைய தேதியில் நாம் சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கோம். 20,59,000 குழந்தைகள் பெனிஃபிட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ முதல்ல வந்து அரசாங்கத்தோடைய ப்ரைமரி ஸ்கூலில் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் அரசாங்கத்தோடைய எய்டட் ஸ்கூலில் ஆரம்பித்தோம்.